ஒரு விஷயம் நம்மை கர்த்தர் வேண்டாம் என்று நம்மளை தூக்கி எடுக்கிறாருன்னா அது நமக்குரியது அல்ல. அது நமக்குரியது அல்ல. அதில் திரும்ப 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 நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது. அதை நமக்கு கையாளக்கூடிய பலன் நமக்கு இல்லை. ஆண்டவர் தராத ஒன்று, ஆண்டவர் வேண்டான்னு ஒதுக்குற ஒன்று, அது மற்றவங்க எல்லாம் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் படுத்துவாங்க. மற்றவங்களுக்கு இருக்குது அதனால் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, இதை கையாளக்கூடிய பலன் உனக்கு இல்லை, இதை நீ கையாள முடியாது, அதனால் உனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளை ஒதுக்கி வைப்பார். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதுக்கு பிறகும் மாறி 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 அது எனக்கு வேணும், எல்லார மாதிரி நானும் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராடவே கூடாது. அந்த விஷயத்தில் நம்ம வீக்காக இருக்கிறோம், அந்த விஷயம் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னும் போது அது கண்டிப்பாக நமக்குரியது அல்ல. நமக்குரியது அல்ல. நமக்கு உரியது ஒன்று இருக்கும். நமக்குரியது ஒன்று இருக்கும். எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம செய்ய முடியாது. எல்லாரும் லாபம் பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக நமக்கு அந்த இடத்துல லாபம் கிடைக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. நமக்கு உரியது என்ன? உங்களுக்கு உரியது என்ன? உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஃபீல்டு கொடுத்துருக்கிறாரு? கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சபைகளை கட்டி கொண்டே போவது தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. ஆனால் தீமோத்தேயுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த ஊழியத்தை கவனிக்கிறது தான் தீமோத்தேயுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. தீமோத்தேயு கொடுத்த அழைப்பில் உறுதியாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்குற அழைப்பில் உறுதியாக இருக்கணும். அப்போது நமக்கு என்ன உண்டோ, நமக்கு என்ன கர்த்தர் விதிச்சிருக்கிறாரோ அந்த வழியை, அந்த ட்ராக்கை, அந்த இடத்தை கண்டுபிடிச்சு ஓடுறது அப்படின்றது பெருத்த ஆசீர்வாதம். உங்களுக்கு இடரலே இருக்காது. நான் இன்று வரையிலையும் இந்த ஊழியத்தை குறித்து ஒரு சந்தேகம் கூட வந்ததே இல்லை. எனக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்குது. இந்த ஊழியத்தில் நிப்பேனா அப்படின்ற கேள்விக்குறிகள் வந்திருக்குது. ஆனால் நம்மளை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கலையோ அப்படின்ற எண்ணம் வந்ததே இல்லை. திருப்தியா, கஷ்டம் இருக்குது, பாடுகள் மத்தியில் இந்த ஊழியத்தை நான் கொண்டு போகிறேன். ஆனால் எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்னா திருப்தியா அப்படின்னா, ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, இது எனக்குரிய ஒர்க்கு தான், இது எனக்குரிய வேலை, என் மேலே இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, என்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டோட, ஒரு பெரிய தைரியத்தோட உங்க முன்னாடி நிற்கிறேன். ஆனால் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு அந்த தைரியமே இல்லை. நான் போடுற ஃபீல்டு எனக்குரியதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. என்னுடைய பாதையா, இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த ஃபீல்டு தான் என் ஃபீல்டா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் இந்த தடுமாற்றம் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் நீங்க ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா நடக்கல. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உறுதியா இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை உறுதியா நிற்கணும். ஒரு காரியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கேயும் இங்கேயும் நம்முடைய மனசு அலைபாய விடவே கூடாது. அதுவா இதுவான அலைபாயக்கூடாது. அப்போ நிறைய இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும். அப்படி இருக்கிறவங்க நிலைவரமே பட முடியாது. அங்க நான் இருந்தா ஜெயிச்சிருவேனா, இங்க இருந்த ஜெயிச்சிருவேனா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்க இருக்கிற இடத்திலேயே ஜெயிக்க பண்றதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் நம்மளை ஜெயிக்க பண்ண முடியும். அதே கடல் தான், அதே போட்டு தான், அதே வலை தான். ஆனா நான் நம்புறேன், சொல்லுகிறவர் கூட போனவர் மட்டும்தான் வேறையே தவிர, கர்த்தர் அதே கடல்ல, அதே இடத்துல கர்த்தர் அந்த மீனை, 2 படகுகள் மூழ்கத்தக்கதான மீனை ஆண்டவரால கொடுக்க முடியுமா? ஒரு ராத்திரிக்கு முன்னாடி அதே இடத்துல மீன் இல்லை. கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல எதுவுமே ராமுழுதும் பிரயாசப்பட்டும் ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அதே இடத்துல ஆண்டவர் நிக்க வச்சதுக்கு பிற்பாடு எங்க இருந்தோ தெரியல, மீனை இவங்க தேடி போகல, அந்த மீன் வலைய தேடி வந்துருச்சு.
அவங்க நின்ன அந்த கடல்ல தேடி வந்துருச்சு. அப்ப நான் நம்புறேன், நீங்க உறுதியா நில்லுங்க, உங்க தரிசனத்துல உறுதியா நில்லுங்க, உங்க வேலையில உறுதியா நில்லுங்க. யாரு சொல்லுகிறதையும் நீங்க கேட்காதீங்க. இது தோல்வி, இது வெற்றி அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. ஐயோ இதுல போனா தோற்று போயிருவீங்க, இதுல போனா உங்களுக்கு கிடைக்காது. யார் சொன்னா? ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாரே ஆனால், தரிசனத்தை கொடுப்பாரே ஆனால், நான் நம்புகிறேன் உங்களை வந்து தேடி வரும். உங்களை தேடி வந்து கர்த்தர் அந்த இடத்திலே ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல உறுதியாய் நின்றால் போதுமானது. கர்த்தர் அந்த இடத்துல உறுதியை தான் உங்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆரம்பத்துல அவமானமா தான் இருக்கும், ஆரம்பத்துல ஒன்றும் கிடைக்காதது மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறது என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, என் பிள்ளை அந்த தரிசனத்துல நிற்கிறானா, அந்த தரிசனத்துல நிற்கிறானா, அந்த வேலையில நிற்கிறானா. எனக்கு சில நேரங்களில் வந்து இந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய கடைகளுக்கு முன்னாடி சைன் அப்படின்னு ஒரு பேர் எழுத்து போட்டு அதில் இயர் போட்டிருப்பாங்க. இயர் என்ன அப்படின்னு சொன்னால் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி, 150 இயர்ஸுக்கு முன்னாடி, 75 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இந்த ஸ்தாபனம் 75 வருஷமா இருக்குது, இந்த கடை 100 வருஷமா இருக்குது, இது எங்க தாத்தாவுடைய தாத்தா உண்டு பண்ணினது அப்படின்னு நிறைய இடத்துல நான் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஆனா நான் நம்புறேன், அது வந்து உலகத்தினுடைய மனிதர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை அப்படி நிக்க வைக்கிறதற்கு முடியும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படி நிக்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த உறுதியா நிக்கிறோம் பாருங்களேன், உறுதியா நிக்கிறோம் பாருங்க, அதுல தான் ஆண்டவர் வந்து வெற்றியை தருவார். அப்போ மனசை வந்து அலைபாய விடக்கூடாது, எண்ணங்களை வந்து அலைபாய விடக்கூடாது. அப்படியே தன் போகும் வழியை நீங்க அறியல அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை நிறைய பேரை இழைக்க பண்ணும், நிறைய பேரை டென்ஷன் படுத்தும். அதனால ஒன்று அவ்வளோதான், இது எனக்கு வாய்க்கலையா பரவாயில்ல, கர்த்தர் இன்னொன்னு வாய்க்க பண்ணினாரா அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், இது எனக்குரியது அல்ல, இதுதான் எனக்குரியது. இந்த இடத்துல நின்று சகிச்சு தாங்கி என்னை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்னை அந்த இடத்துல நிலையாய் நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஒரு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஒன்று செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒன்று செய்யும். சத்துரு எந்த விதத்திலும் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு தோல்வியை கொண்டு வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. ஆமேன். அந்த மாதிரி உங்களை அந்த இடத்திலிருந்து எடுத்து போடக்கூடாது. நிலைவரமான ஆவியை எனக்கு தருகிறவர். நான் நம்புகிறேன் இந்த உபவாச ஜபத்திலே ஒரு சிலரை ஆண்டவர் நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தொழிலில் நான் உன்னை நிலைப்படுத்துவேன், அந்த வருமானத்தில் நான் உன்னை நிலைப்படுத்துவேன், அந்த இடத்துல நான் உன்னை நிலைப்படுத்துவேன். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிலைப்படுத்துகிற கர்த்தர், என்னை நிலைப்படுத்துகிற கர்த்தர். சொல்லுங்க முழு பலத்தோடு, அப்பா இனி அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடிய பலன் எனக்கு இல்லை ஆண்டவரே, இனி மாற்றி மாற்றி போறக்கூடிய பலன் எனக்கு இல்லை, என் பிள்ளைக்கு இல்லப்பா, என் குடும்பத்திற்கு இல்லப்பா. ஆண்டவரே ஒரே இடத்துல ஒரே காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணி இனி பிடுங்குவார் இல்லை, இனி எடுப்பார் இல்லை, இனி அந்த இடத்திலிருந்து அழிப்பார் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல ஆண்டவரே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்து கொண்டிருக்கும் போதே கர்த்தாவே எங்களை கொண்டு போய் அமர பண்ணுகிற தேவன், எங்களை கொண்டு போய் அமர பண்ணுகிற தேவன், எங்களை கொண்டு போய் அமர பண்ணுகிற தேவன். உறுதியான 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 இடங்களிலே என்னை கொண்டு போய் அமர பண்ணுகிற தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்னை உறுதியான இடங்களிலே சொல்லுங்க. ஆமாப்பா, ஆமாப்பா, முழு பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்று கர்த்தர் சொன்னார்ல, இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்று சொன்னார்ல. ராஜா ராஜா 50 வயசாயிடுச்சு, 50 வயசாயிடுச்சு, இன்னும் அலைஞ்சிட்டே நான் இருக்கிறேனே.
இன்னும் நிலைவரமே படலையே, இன்னும் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே, இன்னும் எனக்குரிய வழியை நான் கண்டுபிடிக்கலையே, இன்னும் எனக்குரிய பாதை நான் போய் சேரலையே. ஆனா இந்த உபவாச ஜெபத்தில் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். இயேசுவே, அந்த திருப்தியோடு ஓடக்கூடிய ஒரு பலன் சொல்லுங்க அப்பா பார்த்து. நன்றி அப்பா, நன்றி. பிள்ளைங்க மேல அந்த மகிமை இறங்கட்டும். அந்த பிள்ளைக்காகவும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. Thank you Jesus. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் தாழ்த்துறோம். நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறவர். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜெப குறிப்பு ஆண்டவர் நமக்கு என்ன நமக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக அந்த சத்துரு 1 போராடும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் அதில் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருந்து மறுபடியும் 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 நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம ஒரு நாளும் நம்ம விழவே கூடாது. ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவது ஜெபக்குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நஷ்டமானாலும் கஷ்டமானாலும் அவமானமானாலும் மாற்றிட்டே இருக்கக்கூடாது, மாற்றிட்டே இருக்கக்கூடாது. ஃபீல்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் ஒன்றை பிடிச்சிட்டிங்களா, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் இருந்தால் அந்த பக்கத்தில் பார்க்கும்போது எப்படி தெரியும்? பச்சை பச்சைன்னு தெரியும். அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது அதே மாதிரி தான் தெரியும். அப்படின்னா இந்த வேலையிலிருந்து அந்த வேலையை பார்த்தா இதை விட நல்ல வேலை மாதிரி தெரியும், அந்த வேலையிலிருந்து இங்கே பார்த்தா இது இதை விட நல்ல வேலையாக தெரியும். ஆனால் எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் ஒன்று தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா படிப்படியாக கர்த்தர் கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் ஒன்றில் உறுதியாக நின்று, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. மாற்றிட்டே இருக்காதீங்க, மாற்றிட்டே இருக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வளர்ச்சி வரட்டும், ஆனால் மாற்றக்கூடாது. ஒன்றில் நீங்கள் நின்று பிடிக்கணுன்னா நின்னாதான் தெரியும். அதை அறிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப டைம் இழுக்கும், அதை கற்றுக்கிறதுக்கே ரொம்ப டைம் இழுக்கும். கற்றுக்கிட்டு முடித்ததுக்கு பிற்பாடு தான் அதனுடைய வளர்ச்சியே ஆண்டவர் நமக்கு ஆரம்பிப்பார். அதனால் அதை யார் தான் தரணும்னா ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான் தரணும். அந்த திருப்தி ஆரம்பத்தில் உங்களுக்கு வராது, ஆனால் ஒரு வெற்றியை உங்கள் கண்கள் பார்த்துச்சு அப்படின்னா அந்த திருப்தி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமே, எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுருட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம்.
கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுருட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். 2வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த அதிகாரம் 7:2. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மீந்திருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவான் என்று நீ ஜனங்கள் செவி கேட்க. அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதி இருந்தார்கள். நீங்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை கூட வாசிக்கலாம். மீதியானியரின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலேயும் குகைகளிலேயும் அரணான ஸ்தலங்களிலேயும் அடைக்கலம் கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியரிலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர்களின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அவரிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தனத்து வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து. ஆமென். 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து அபியேஸ்தரின் யோவாசின் ஊரானாகிய ஒப்பாவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அவருடைய குமாரர் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா மீதியானியர்களாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று, இந்த மீதியானியர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க 3 விதத்தில் இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க வாசிக்கும் போது 3வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி. அப்போ இந்த மீதியானியருடைய முதல் ஆயுதம் இல்லைன்னா முதல் பிரச்சனை எங்க வைக்கிறாங்கன்னா, விதைக்கு நேராக. அப்படின்னா அந்த விதைக்கிற நேரத்தில் அந்த விதையை எப்படியாவது பறிக்கணும்னு நினைப்பாங்க. இதை ஆண்டவர் பிசாசுக்கு ஒப்புமையாய் சொல்லுகிறார். அப்படின்னா விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அப்ப விதைக்கிறவன் போகும்போது சில விதைகள் பாறைகள் மேலே, சில விதைகள் முள்கள் மேலே. அப்போ சத்துருடைய கண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விதை மேலே தான் சத்துருடைய கண்ணு அதிகமாக இருக்குது.
விளைச்சலுக்கு தேவையானது விதை. விதை இல்லாமல் ஒரு மனுஷனால எந்த ஒரு நட்டையும் நட முடியாது. இப்போ நீங்க நிறைய ஆர்டிஃபிஷியலா வர்ற நிறைய பழ வர்க்கத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ள விதை இல்லாதது மாதிரி தான் நிறைய வருது. பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்முடைய நாட்டில் இருக்கிற பழத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள விதை இருக்கும். அந்த விதையை எடுத்து தான் இன்னொரு மரத்தை அதுல இருந்து உண்டு பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஹைபிரிட் வந்ததுக்கு பிற்பாடு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா பழம் நல்லா இருக்குது, ஆனா உள்ள ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள விதை சீடு இருக்காது. அப்போ இந்த உலகத்திலேயே பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா விதை என்கிற ஒன்றை அழிப்பதுதான் அவனுடைய மிகப்பெரிய தந்திரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளை நீங்களும் நானும் காப்பாற்ற வேண்டியது என்ன? எதை காப்பாற்றணும்னா விதைகளை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய வீடுகளில் இருக்கிற விதைகளை காப்பாற்ற வேண்டும். விதை அப்படின்றது ஆவிக்குரிய கோணத்தில் நம்ம சொல்லணும்னா அது வசனத்திற்கு ஒப்புமையா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் விதையை வசனத்தோட ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ நம்ம பிள்ளைகளுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா விதை, வசனம் என்கிற விதை. இந்த வசனம் என்கிற விதை அழிந்து போகாதபடி, எடுக்கப்படாதபடி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன கத்து கொடுத்தாங்களோ இல்லையோ பைபிள் வாசிக்கிறதுக்கு கத்து கொடுத்தாங்க. பைபிள்ல இந்த பகுதியை வாசிச்சாதான் உங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பைபிள் வாசிக்காத ஒரு மனுஷன் கிறிஸ்தவனே இல்லை அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலங்கள்ல ரொம்ப குறைஞ்சு போகிறது என்ன அப்படின்னா இந்த பைபிள் ரீடிங் அப்படின்னா வசனத்தை குறித்த அறிவு, வசனத்தை குறித்த பயம், வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனத்தினுடைய ஆழம் என்னன்னு அடுத்த ஜெனரேஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருச்சு. ஆனா நான் நம்புறேன் அத்தனை பேரும் அந்த விதையை காப்பாற்றவே முடியல. கிதியோன் இருக்கிற அந்த தேசத்துல மீதியானியர்கள் அந்த விதையை அழிச்சு போடும்போது ஒருத்தர் கூட எதிர்த்து நிற்கல. ஆனா அங்க இருந்த ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த விதையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான். கர்த்தர் அவனை பார்த்துதான் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் நம்புறேன் இந்த பகுதியில், இந்த பட்டணத்தில், நீங்க குடியிருக்கிற இடத்துல விதைகளை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா விதைகளை காப்பாற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில விதைகள் இன்னும் இருக்கிறது, சில விதைகளை ஆண்டவர் தனியாய் வைத்திருக்கிறார். அப்போ வசனத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் நிற்கணும். உங்க குடும்பத்துல வசனத்திற்காக நீங்க நிக்கணும். உங்க தெருவுல நீங்க வசனத்திற்காக நிக்கணும். ஆமென். இந்த உலகத்தை விட்டு போகிறதற்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படியாவது எதை கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த விதை என்கிற வசனத்தை கொண்டு போய் சேர்க்கிற கிதியோன்களை ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தர் எழுப்புவாராக. ஆமென். நல்லா நீங்க நினைச்சுக்குங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய கூட்டத்திலையும் நீங்க 1000 பேரையோ 10,000 பேரையோ ஆண்டவர் கூப்பிடுறது இல்லை. இவ்வளவு இத்தனை பேர் வாங்க, நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா எதை செஞ்சாலும் கூட்டம் அதிகமா இருக்க இருக்க நமக்கு ரொம்ப பலன் வரும். கூட்டம் அதிகமா இருக்கிறது தான் நம்ம நிறைய பேர் விரும்புவோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. கர்த்தர் தேடும் போது யாரை தேடுகிறார் அப்படின்னா ஒருவனை கர்த்தர் தேடுகிறார். ஒருவனை கர்த்தர் தேடுகிறார். நம்மை சுற்றி 1000 பேர் பின்மாறி போகலாம், நம்மை சுற்றி இருக்கிற 1000 பேர் விழுந்து போகலாம். ஆனா ஆண்டவர் நினைக்கிறாரு உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு நபர் இருந்தா அவருக்கு போதுமானது. உங்க தெருவில் நீங்க ஒருத்தர் இருந்தா அவருக்கு போதுமானது. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்டவருக்கு அந்த ஒரு நபர் இருந்தால் போதுமானது. இந்த தேசத்திற்கு ஒருத்தர் இருந்தா போதுமானது. அந்த ஒருத்தரை கொண்டு
எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புறேன், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவன் தேடுகிற அந்த ஒரு நபராய் மாறப் போகிறீர்கள். தேவன் தேடுகிற கிதியோனாய் நீங்கள் மாறப் போகிறீர்கள். தேவன் உங்களை கர்த்தர் நம்புகிறார். நான் நம்புகிறேன், உங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சந்திப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் உங்களுடைய பகுதியை கர்த்தர் சந்திப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தையே கர்த்தர் அசைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் அமைதியா இருப்பார். பாருங்க, ஆபிரகாம் ஜெபம் பண்ணும் போது ஒரு கூட்டத்தை கொண்டு அப்படியே ஜெபம் பண்ணல, அவன் ஒருத்த மட்டும் ஜெபம் பண்றான். ஆனா ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயாவில் கர்த்தர் கூப்பிடுகிறார். அப்படின்னா ஒருத்தர் இல்லையா என் காரியமாய் யார் போவார்? யார் என் காரியமாய் போக முடியும்? அப்போ வேதம் சொல்கிறது, ஒருவன் நான் போகிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவருக்காக இறங்கினார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் ஒருத்தரை கர்த்தர் தேடுறாரு. இந்த கூட்டத்தில் ஆண்டவர் ஒருத்தரை தேடுறாரு. இந்த சத்தத்தை கேட்கிறதுல ஒருத்தரை ஆண்டவர் தேடுறாரு. மற்றவங்க உங்க கூட நிக்கலன்றதுக்காக நீங்க சோர்ந்து போக வேண்டாம். மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கலன்றதுக்காக நீங்க சோர்ந்து போக வேண்டாம். மற்றவங்க அமைதியா இருக்கிறதுனால நீங்க மனம் தளர வேண்டாம். எனக்கு வந்த அதே வலிதானே அவங்களுக்கும் வருது, ஆனா அவங்களுக்கு உணர்வே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவருக்காக அவர் சமூகத்திலே நிற்கிற ஒரே ஒரு கிதியோன் இருப்பான். ஆனால் அந்த கிதியோன் மூலமாய் மீதியானியர்களை முழுவதும் சங்கரிப்பதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்காக ஆமென். சோ தேவன் தேடுகிற முதல் அந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா, யாரு விதைய காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் தேடி வருகிறார். அப்போ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் அந்த ஒருவன் நான் தான், அந்த ஒருத்தி நான் தான். என்னுடைய வீட்டில் வசனம் என்கிற அந்த விதையை நான் காப்பாற்றுவேன், நான் காப்பாற்றுவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் எப்படியெல்லாம் வசனத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, உங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, உங்க பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் தேடின அந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னா, விதையை காப்பாற்றுகிறவர்கள் தான் அந்த ஒரு கூட்டம். ஆமேன் சொல்லுங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்க மனசுல நிறைய தாட்ட ஆண்டவர் தருவார். எப்படி இந்த வசனத்தை வாசிக்க வைக்க முடியும், எப்படி என் பிள்ளைகளுக்குள்ள இந்த வசனத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, கணவனாருக்குள்ள வசனத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன ஐடியா, இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு வசனத்தை கொண்டு போறதுக்கு எப்படி நான் கொண்டு போக முடியும் அப்படின்ற பிளானை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த திட்டத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு அவருடைய அழிந்து போகக்கூடிய அந்த விதையை கர்த்தர் காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ஒரு கிதியோனை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். அந்த கிதியோன் யார் என்றால், வசனத்தை காப்பாற்றக்கூடிய, விதையை காப்பாற்றக்கூடிய. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிடில் அது பலன் தராது, செத்ததே ஆகில் அது மிகுந்த பலன் தரும். ஆமேன். நீங்களும் நானும் ஒரு விதை, நீங்களும் நானும் ஒரு விதை. இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய விதை, நம்ம குடும்பத்திற்கு ஒரு பெரிய விதை. நான் நம்புறேன், இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஆண்டவர் என்ன ஒரு விதையா கர்த்தர் வச்சிருக்கிறார்னு நான் நம்புறேன்.
அந்த ஊர்ல இருந்து கர்த்தர் கொண்டு வந்து இந்த ஊர்ல என்ன நட்டிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த விதை இந்த இடத்துல நடப்பட்டு இது ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து இந்த மரம் கர்த்தரை பிரதிபலித்து இந்த மரத்திற்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை விதையாய் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரே ஒருத்தருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே திரும்புறாரு. எல்லாரும் பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரும் இனி நம்ம வந்து போக வேண்டான்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு கிதியோன் மட்டும் பாருங்கன்னா அப்படியே போய் களத்தில் நிற்கிறான். அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, எங்களோடு நீர் இருந்தால் இது எல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? ஆண்டவர் அந்த மனுஷனை மோட்டிவேட் பண்றாரு. அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறாரு. நீ சத்தம் போட்டு கூப்பிடு, கண்டிப்பா ஜனங்கள் வருவாங்கன்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவர் அவனை நம்பினார் அப்படின்னா, அவனிடத்துல இருந்த முதல் கேரக்டர் என்னன்னா, மீதியானியர்கள் வந்து விதையை எடுத்துட்டு போறாங்க, நான் எதை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னா, விதையை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் காப்பாற்றி கர்த்தர் வைத்திருக்கிறார். காப்பாற்றி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எத்தனையோ மிஷனரிகள் வந்து பெரிய பாடுபட்டு தங்களுடைய குடும்பத்தையே தியாகம் பண்ணி சின்ன வயசுல இந்த வேதத்தை தமிழிலே மொழிபெயர்த்த நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய மிஷனரிகள் 40 வயசை கூட தாண்டவே இல்லை. 40 வயதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மரிச்சு போனாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய கான்செப்ட் என்னன்னா, எப்படியாவது இந்த விதையை நான் தான் காப்பாற்றணும், நான் தான் காப்பாற்றணும். பிசாசு இந்த வசனத்தை அழிப்பதற்கு எத்தனையோ முயற்சி எடுத்தனான். எத்தனையோ பெரிய பெரிய மன்னர்களை எல்லாம் எழுப்பினான். இந்த பைபிள் நம்முடைய கையிலே கிடைக்காதபடி எத்தனையோ தடைகள் வந்தது. ஆனால் நான் நம்புறேன், கிதியோனை போல ஒரு நபர் எழும்பி நின்றார்கள். தங்களுடைய ஜீவனையும் பணயம் வைக்கிறதற்கு அவர்கள் முன்பாய் நின்றார்கள். அவர்கள் அத்தனை பேர் நின்னதுனால தான் இந்த பரிசுத்த வேதாகம் என்கிற இந்த விதை நம்முடைய கையிலேயே கிடைச்சிருக்குது. ஆனால் இப்போ எல்லாருடைய கரத்திலையும் இந்த வசனம் என்கிற விதை படிக்கிற அளவிற்கு போய் கிடைச்சிருச்சு. எல்லார் கையிலையும் வேதாகமும் இருக்குது. எல்லாரும் 1000 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு பைபிள் கிடைச்சிரும். ஆனால் என்னன்னா, அந்த வசனத்திற்காக நிற்கிறவர்கள் நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, சர்ச்சோட அறிவாக இருக்கான்னு கேட்டால் சர்ச்சினுடைய அறிவு இருக்குது. அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, ஏகப்பட்ட நாலேஜ். மொபைலில் நாலேஜ் இருக்குது, இன்டர்நெட்ல நாலேஜ் இருக்குது. இப்போ வந்து புதுசா அப்படின்னு அந்த நாலேஜ் எல்லாம் இருக்குது. ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறாங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கேட்டு பாருங்க, அவங்களுக்கு வசன நாலேஜ் எவ்வளோ இருக்குது, வசனத்தை குறித்த அறிவு எவ்வளோ இருக்குது. உங்கள் பிள்ளைங்க யாராவது வந்து உங்களிடத்துல வந்து ஒரு 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 வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்களா, விளக்கம் கேட்டிருக்கிறாங்களா? நான் நம்புகிறேன், அந்த வசன விதையை நம்ம விதைக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். பாருங்க, ஒரு பையன் வந்து ஸ்கூலில் படிக்கிற பையன், அவன் வந்து ஒரு பாடம் ஃபெயில் ஆகிட்டு வர்றான். அப்போ அவங்க அப்பா அவனை பார்த்து கேட்குறாரு, அவங்க அப்பா பாஸ்டர், அவனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா நீ பாட்டுக்கு பாடத்திற்கு ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கிற, நீ இப்படி ஃபெயில் ஆகிட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், நீங்கள் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? 7 டைம் முங்கி எந்திரிச்சதுக்கு பிற்பாடு தான் நாகமானுடைய குஷ்டரோகம் சரியாச்சா இல்லையான்னு பார்க்கணும். 2 டைம் முங்கி எந்திரிச்ச உடனே நாகமானுடைய குஷ்டரோகம் சரியாச்சான்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. பாருங்க, 8th ஸ்டாண்டர்டு படிக்கிற ஒரு பையன் அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவர் வந்து ஏன்டா நீ ஃபெயில் ஆகிட்டு வந்தேன்னு கேட்டால் அவனுடைய தாட்டு எங்கே போகுது பாருங்களேன். நாகமான் 4 டைம் முங்கி எந்திரிச்ச உடனே சுகமடையும் சொல்லி யார் சொன்னா? 7வது டைம் முங்கி எந்திரிப்பான் நாகமான்.
அப்ப சொல்லுங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றான்னா, நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுவேன்ல, பப்ளிக் எக்ஸாம்ல ஜெயிக்கிறேன்னா தோக்குறனோ அதுதான். இந்த இடையில தோத்து போறது, மார்க் குறைவானது, இதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது. அதுக்கு பையனிடத்திலிருந்து வர்ற விளக்கம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் பைபிள் ரிலேட்டடாக வருது. நான் நம்புகிறேன், அவ மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாலும் நம்ம பிள்ளைங்க இப்படி ஒரு வசன விளக்கத்தோடு தான் சொல்லணும். அவங்க பேசும்போதே வசனத்தோடு தான் பேசணும். நீங்கள் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பேசுறதுக்கு கற்றுக்கணும். எல்லாமே எந்த ஆதாரத்தோடு இருக்கணும் அப்படின்னா வசன ஆதாரத்தோடு நம்ம பேசுறது, நம்ம பழகிறது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜெனரேஷனுடைய பிள்ளைகளை வந்து சில நேரம் உட்கார வச்சு வசன விதையை அவனுக்குள்ள விதைக்க முடியாது. பைபிள் படி படி படின்னு சொல்லி அவனுக்கிட்ட விதைய விதைக்க முடியாது. அவன்கிட்ட இந்த வசன விதையை விதைக்கிறதுக்கு ஒரே வழி. என்ன வழின்னா, நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த பைபிளுடைய வார்த்தையை உள்ள கொண்டு வந்து விதைக்க ஆரம்பிச்சோன்னா நான் நம்புறேன், அதுதான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு கிதியோன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தீர்மானம் எடுக்கிறீங்க? நீங்க ஒரு கிதியோன், நீங்க ஒரு கிதியோன். கர்த்தர் உங்களை சொல்றாரு, நீ ஒரு கிதியோன், நீங்க ஒரு கிதியோன். கிதியோனிடத்துல இருக்கிற முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, விதைய காப்பாத்துறவன் தான் கிதியோன். ஆமென். கர்த்தருடைய வசனம் என்கிற விதையை நான் இன்றிலிருந்து காப்பாற்ற போகிறேன். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு தீர்மானம் எடுங்க. அதற்கான ஐடியாஸை ஆண்டவர் இதோ தருகிறார். அதற்கான ஞானத்தை ஆண்டவர் இதோ உங்களுக்கு கட்டளை இடுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்பா அப்பா, அந்த ஞானம் இப்பொழுது உண்டாவதாக ராஜா. எங்களுடைய வீடு எங்கும் தேவ வசனத்தால் நிரம்பி இருக்கட்டும். எங்களுடைய இருதயம் வேத வசனத்தினால் நிரம்பி இருக்கட்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே இயேசுப்பா இப்பொழுது தேவனுடைய வார்த்தையினால் அப்படியே நிரம்பட்டும். ஆண்டவரே, எங்க வீட்டில் ஆண்டவரே நாங்க சிரிக்கிறதுக்காக சொன்னா கூட அத வசன ஆதாரத்தோடே சொல்லக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. சொல்லுங்க, அந்த ஞானம் இப்பொழுது வெளிப்படட்டும். எங்க திருச்சபையின் மூலமாய் வசனம் நிலைப்படுத்தப்படட்டும், வசனம் காக்கப்படட்டும். ஆமே, வசனம் என்கிற ஒரு விதை எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து போவதாகப்பா, கடந்து போவதாக. நன்றி நன்றி நன்றி. ஆமென். நீங்க முயற்சி எடுப்பீங்களா? முயற்சி எடுப்பீங்களா? இந்த வசனத்தை நிலை நாட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு கிதியோனை கர்த்தர் தேடுகிறார். ஆமென்.